வாழ்க வளமுடன். ஒரு அரசர் அமைச்சர் இருப்பார் பீர்பால். அவர் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் இவனை காலி பண்ணிடணும், இவன் இருந்தால் தான் நம்மளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான், எதுவும் செய்ய மாட்டலாம், அரசர் இவர் பேச்சு மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி பார்த்துப்பாங்க. எதுவும் நடக்கலை. கடைசி என்னன்னு தான் அந்த ராணிக்கிட்ட போய் சொல்லுவாங்க, ராணியம்மா நீங்கள் பீர்பாலை வெளியாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் தம்பி இருக்காருல்ல, அவரோட இதுவை நீங்கள் அமைச்சராக வச்சுக்கோங்க, பீர்பாலுக்கு அடுத்து அவர் தான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ராஜாவோட சொன்னால் தான் அவர் கேட்பார் அப்படின்னா. சரி அப்படியா, சரி போங்க, போய் பீர்பாலை அனுப்புங்க. இது அவர் தெரிஞ்சுக்கிறான், ராணியம்மா கூப்பிட்றாங்கன்னா ஏதோ விஷயம் இதுக்கு தான் இருக்கும், இவங்களாம் பராமரிப்பு எதுவும் நடக்கலை, சரி நேராக ராணியம்மா கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பான். நினச்சி நான் ராணியம்மா கிட்ட போகிறதுக்கு முன்னே ஒரு காவலர்கிட்ட சொல்லுவோம், நான் உள்ளே போவேன், ஒரு 5 நிமிஷத்தில் நீ என் காதில் எதுவும் சொல்லாமல் சொல்லிட்டு ஓடிடணும் அப்படின்னா. ஆனால் நீ எதுவும் சொல்ல வேணாம், காதில் எதாவது ரகசியம் சொல்கிற மாதிரி காதில் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னா. சரி ஓகேன்னும். அப்போ என்ன பண்ணுவான், இவன் ராணிகிட்ட பேசுவான், என்னம்மா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, என்னை என் தம்பி தான் இருக்கணும் அதில் அமைச்சர், உங்களுக்கு பதில அப்படின்னா. சரிம்மா நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லினே பேசினே இருக்கும்போது அந்த மாதிரி உடையந்து காதலில் இது சொல்லிவிட்டு ஓடிடுவோம். உடனே என்ன சொன்னாங்க, வேணாம்மா அது என்னோட போட்டோ, உங்களுக்கு தேவையில்லைம்மா, நீங்கள் தான் என்னை வேணான்ட்டிங்களே, நான் கிளம்புறேன், எனக்கு வேணாங்க அதெல்லாம் அப்படின்னுவான். எது அவன் தான் சொல்லு, அதை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படின்னு. வேணாம்மானோ சொல்கிறியா இல்லையா அப்படின்வோம். சரி நீங்கள் வற்புறுத்தி கேட்கத்தானே சொல்கிறேம்மா அப்படின்வோம். என்னென்ன ஒன்றும் இல்லை, ராஜா அவங்கள இந்த இது விட்டே அனுப்புறதுக்கு என்ன வழின்னு யோசனை கேட்கறதுக்கோசம் என்னை உடனே வர சொன்னார் அப்படின்வான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எவ்வளோ போயிட்டு, ஐயோ இவர் என்ன இது நாம் இப்படி கேட்கலான்னு நினச்சி என்ன ஒழிக்கிறது பார்க்குறாரு, வேணாம் நேரம் இவங்ககிட்டலாம் சொல்கிறதோடைய நேரம் ராஜாக்கிட்டே போய் நம்ம காலில் ஊங்கலாம், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி எதுவும் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன அனுப்பிடாதீங்க வெளியே அப்படின்னு. ஏன்னா இல்லை என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லை அனுப்ப மாட்டேன், நீ எப்போ இருக்க மாதிரி ராணி மாதிரியே இரு, நான் எதுவும் ஒன்று சொல்லலையே அப்படின்னு. இல்லைங்க இனி நான் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன்னுமா. அப்புறம் தான் நினச்சிப்பா, இவன் முழிக்கிறாங்க, இது மாதிரி பேசுகிறான், அவன் தம்பிக்கு தானே கேட்டேன், நம்ம சோதனை பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இவளே சரண் அடைஞ்சிட்டாலே என்னன்னு கேட்டால் பீர்பாலோட கேட்பான். அவர் சொல்லார், எல்லா அரசையும் அவங்க அது மாதிரி இருந்தாங்க, நான் ஒரு பொய்யை சொன்னேன், நீங்கள் கூப்பிட்ற மாதிரி வெளியே அனுப்புகிற மாதிரி பொய் சொன்னேன், இப்போ அவங்க தெரிஞ்சிட்டாங்க அப்படி. ஓ அப்படியா, அப்போ எனக்கு அந்த வேலையே வைக்கலையா, நீயே அது செஞ்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இப்போ எதுக்குன்னா நம்ம வீட்டில் 1000 இருக்கும், பிரச்சனைகள் வீடுன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்க, பயன்றதே இருக்கக்கூடாது. பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பயம் இல்லாத தைரியமே, என்னங்க நான் என்ன தப்பு பண்ண சொல்லு, அதே ஜென்ஸாக நான் என்னடி தப்பு பண்ண சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி பேசி தீர்த்துக்கலாம், இதுக்கு எதுக்கு தேர்ப்பாட்சியெல்லாம் வரணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்றதுக்கு. ஏன்னா இப்போ ராணி பயந்துட்டான்ல, வெளியாள் ஒருத்தர் இவளை மனசு கலைக்க வைத்தானே, அது மாதிரி நம்ம மனசை கலைக்க ஒருத்தர் யாராவது பிரபஞ்சம் அனுப்பும். நீ எப்படி இருக்கிற அது ஒரு டெஸ்ட் வைக்கும், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணுமா. மற்றவங்க எது சொன்னாலும் கேட்டுன்னு வாயே திறக்காதீங்க, அவங்கள பற்றியும் நீங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவங்க எந்த பிறவியில் என்ன செய்தார்களோ இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கிறார்கள். அவங்களோட பேக்ரவுண்டு என்னன்னு உனக்கு தெரியுமா, முன் பிறவியில் என்ன செய்ய தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் நீ அவங்கள பற்றி பேசக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, ஐயோ பாவம் நினச்சா 6 மாதம் பாவம் சேர்ந்து வரும், அதற்கு என்ன தெரியுமா விளக்கம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சொல்லிடுறீங்க ஒரு சாப்பிட்ற மாதிரி அந்த பொண்ணை, அது உனக்கு 6 மாதம் தாங்கும். எப்படி நீ சொல்லு இல்லை, அவள் அந்த 6 மாதத்துக்கு என்னென்ன பதிவு இருக்குதோ பாவப்பதிவு அது மொத்தம் ஒன்றை சேரும். எப்படின்னு, ஆமாம் நீ தானே சொல்லிட்ட,
அவளை பற்றி தெரியாமல் இவன் இப்படியா அப்படிதாங்க நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் அப்படியே கதையை கட்டிடுறீங்களா? இனி அது மாதிரிலாம் கட்டாதீங்க. ஒரு செகண்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து விளையாட்டை நினைக்கலாம். இது வயதாகிறதுக்குள்ளே அந்த ரிசல்ட்டு வந்தே தீரும். அவன் பண்ணுற 6 மாத பாவம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. தயவு செய்து நாளையிலிருந்து யார் எது சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு போங்க. இன்னொருத்தர் ஊர் கதை அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை பேச வந்தால் அம்மா எனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதற்கு வந்தாயோ அதுக்கு மட்டும் சொல்லி விட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள். 2வது வருவாங்களா? வரமாட்டார்கள். வாழ்க வளமுடன்.